மகாபாரத யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அர்ஜுனனுக்கு நான் தான் வந்து கர்ணனை விட கெட்டிக்காரன், வீரம் மிகுந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இது கிருஷ்ணனுக்கு தெரியுது. அப்ப யோசிச்சுட்டு இருக்கான் அவனை எப்படி சரியா செய்யலாம் அப்படிங்கும் பொழுது ஒரு அம்பெடுத்து அடிக்கிறான். கண்ணன் சொல்றான், கர்ணனோட தேர அம்பெடுத்து அடிய அப்படிங்கிறான். அடிச்சா ஒரு 100 அடி தள்ளி போய் விடுறான். உடனே கர்ணன் திருப்பி கோவத்துல அடிக்கிறான். ஒரு 10 அடி தான் போய் அர்ஜுனன் பின்னாடி நகர்ந்து போறான். அப்ப அர்ஜுனன் சொல்றான், பத்தியா நான் தான் கர்ணனை விட வீரத்துல சிறந்தவன்ட்டு. அப்படியா, சரி நீ கொஞ்சம் சண்டை போட்டுட்டே இரு, நான் கொஞ்சம் கீழே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தேரை விட்டு இறங்கி போயிடுறான். இறங்கி போகும்போது திருப்பி கர்ணன் அடிக்கிறான். அவன் ஒரு 100 அடி போறான். திருப்பி கர்ணன் அர்ஜுனன் அடிக்கிறான். இவன் ஒரு 500 அடி பின்னாடி போய் விடுறான். பயந்து போயிட்டான். என்னடா நடந்தது? முதல்ல 10 அடி தான் நகர்த்த முடிஞ்சவன், இப்ப ஏன் என்னால நான் 500 அடிக்கு போயிட்டேன்னு உடனே கண்ணன் வந்து ஏறிண்ட உடனே இதை சொல்றான். அப்ப அவன் சொன்னான், அர்ஜுனன் புரிஞ்சுன்னு விட்டான். அவ்வளவு முட்டாள் கிடையாது அவன். கண்ணா, நான் நினைச்சேன் என்னால தான் நான் இந்த போரை நடத்தின்னு இருக்கேன், கர்ணனை விட பலம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல, எனக்கு ஆச்சாரியனா இருந்து நீ வழிகாட்டுகின்றாய், அதனால நான் சரியான திசையில போறேன். கர்ணனை வீழ்த்த முடியறது, துரியோதனை அடிக்க முடியறது, இதற்கெல்லாம் ஆச்சாரியனாக இருந்து நீ சொன்ன கீதை, ஆச்சாரியனாக இருந்து நீ வழி நடத்துவதுதான் என்னை சரியான இலக்கை நோக்கி நடத்துகின்றதுங்கிறத அர்ஜுனன் புரிஞ்சுண்டான்னு ஒரு கதையை சொல்வான். ஆக அப்படிப்பட்டவர்களாக ஆச்சாரியர்கள். அதனாலதான் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் நமக்கு இருந்தால்தான் எது இறைவனுடைய திருவடின்னு நம்ம சரியா போய் சேர முடியும். அதுதான் இந்த பாசுரம் இன்றைய தினம் காட்டுகின்றது.